சிறுதானிய உணவு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் வந்து மெயினாக இந்த வரகு, அப்புறம் சாமை, ராகி இதெல்லாம் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வரகு வந்து மூட்டு வலிக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல மருந்தாக இருக்கும். இதை வந்து வாரத்துக்கு 2 டைம் அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வந்து இதில் சும்மா நம்ம கொடுத்தோம்னாலாம் இந்த வரகுலாம் சாப்பிட மாட்டாங்க. சிறுதானியம்லாம் வந்து பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க, குட்டி பிள்ளைங்களாம். அதுக்காக வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணியாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. அதனால இந்த வரகரிசி வச்சு எப்படி ஒரு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வரகரிசி வந்து இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த வரகரிசி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், சாமை மாதிரியே இருக்கும். ஆனால் கலர் மட்டும் ப்ரௌனிஷாக இருக்கும். இந்த பிரியாணி செய்யறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு வந்து பூண்டு, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி, சோம்பு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு விழுதாக அரைச்சிக்கணும் பேஸ்ட்டாக. மற்றபடி இதில் வந்து கொத்தமல்லி தழை, க்ரீன் சில்லி, புதினா தழை, அப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் ஸ்டார் அனஸ், பட்டை, கிராம்பு, தக்காளி, வெங்காயம், நெய், மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், சால்ட்டு, தண்ணி. இந்த அரைச்ச பேஸ்ட் வந்து இப்படி இருக்கும். அது வந்து ரொம்ப மைய அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீ போட்டுக்கோங்க. இந்த கீ நல்லா சூடாகணும். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது சூடாயிடுச்சு. இதில் வந்து பட்டை, 2 கிராம்பு, ஸ்டார் அனஸ், அதுக்கப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் க்ரீன் சில்லி இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க நல்லா. இப்போ இது கூட ஆனியன் ஆட் பண்ணுறோம். இந்த ஆனியன் வந்து நல்லா குக் ஆகணும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. ஆனியன் குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ ஆனியன்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணுறோம். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணுற அளவு மாதிரி குக் பண்ணோம். நார்மலாக நம்ம பிரியாணிக்கு எப்பயும் தக்காளி வதக்குவோம்ல, அந்த மாதிரியே வதக்குனா ஓகே.
தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த அரைச்ச பேஸ்ட் போட போகிறோம். இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பச்சை வாசம் போகணும். அந்த பூண்டு இஞ்சிலாம் பச்சை வாசம் போகணும். ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இது குக் ஆயிடுச்சு. இது கூட வந்து புதினா தழை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடணும். நிறையா போடாதீங்க, அது டேஸ்ட் வந்து மாறிடும். பிரியாணியோட டேஸ்ட்டு கொஞ்சமாக போடுங்க. ஒரு கைப்பிடி அளவு போடுங்க, ரெண்டும் போடுங்க. போட்டு அதை ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போ சில்லி பவுடர் போடணும். சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போடுங்க. இப்போ இதில் வாட்டர் ஆட் பண்ணுறோம். வாட்டர் வந்து 1:2 ரேஷியோவில் போட்டுக்கோங்க. அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணுறோம். அரிசி வந்து சுத்தமாக தண்ணி ஃபுல்லாக வடிச்சிருங்க. வடிச்சிட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ அரிசி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடணும். விசில் ஒரு 3 விசில் வரணும். 3 விசில் வந்தால் ஆஃப் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே சிறுதானிய உணவுலாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் மெயினாக வெயிட் லாஸ் இது மாதிரி, அதாவது டயட் இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து ரைஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டு இதை வந்து அதிகமாக, அதாவது சிறுதானியம்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட்டும் நல்லா குறைக்கும் அது. இது வரகரிசி வந்து மெயினாக குளிர்காலத்துக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சூட்டுத்தன்மை இருக்குது இதுக்கு. அதனால் குளிர்காலத்தில் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு டைம் நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் அது நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா பழகிடும். இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது மெயினாக. அதனால் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இது வந்து பயந்துக்காமல் சாப்பிட்லாம். ஸோ ரைஸோடு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.